அம்மா நீங்க வெளிய ஜன்னல்ல பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி. என்ன மழை பெய்யுதுப்பா? செம்ம மழை பெய்யுது. ஆமா ஆமா. இந்த மழை நேரத்துல எனக்கு சுடு சுடா மெந்து வடையும் அந்த மசால் டீ கிடைச்சா அப்பா வேற லெவலா இருக்கும். எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா? ஒரு அரை மணி நேரம் போறதுக்கு அக்கா காலேஜ்ல இருந்து வந்துருவா. சுட சுட செஞ்சுனா நீயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அக்காவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரியா? சரிம்மா. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த மழை போயிடும், எனக்கு சுத்தமா மூட் ஆஃப் இல்ல. நீங்க மாவு பிசைஞ்சி பாதி எனக்கு செஞ்சு அப்புறமா அக்காக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்தாலும் அக்கா வெங்காயம் இல்லாம தான் சாப்பிடுவா. சோ நான் இப்ப மாவு ரெடி பண்ணிடுறேன். நான் மதியமே ஊற வச்சுட்டேன். மாவு ரெடி பண்ணி வெங்காயம் போட்டு பாதி, வெங்காயம் இல்லாம பாதி செஞ்சிடலாம். சரி, இப்ப வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மெதுவடை செய்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை அலசி எடுத்துக்கலாம். இதை அலசும் போது ஃபுல்லாக தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தோல் போடும்போது உடம்புக்கு நல்லது தான். பாருங்கள், அப்படியே தான் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன். வடைக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா அரையுது பாருங்கள், அரைஞ்சிருச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நல்லா அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். தண்ணியில் போட்டு பார்க்கும்போது மிதங்கி வந்தனா நல்லா அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எடுத்துக்கலாம். மெதுவடை வெயில் காலம்னு இல்லை, எந்த காலத்துலேயும் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கடல வடையை விட மெதுவடை ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுலேயும் தோல் உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுக்கு தேவையானது மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையே பொடிசாக கட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதிலே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் இந்த மசாலாலாம் போடாமல் மிளகு வெறும் ஜீரகமாக மட்டும் போட்டு செய்வாங்க. நான் இந்த மசாலாலாம் போட்டு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகமும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கையாலையும் போடுவேன். கையால் போடுறது ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி போட்டால் ஷேப்பாக வரும். ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி தெளித்து உருண்டை மாதிரி பிடிச்சி இதை மாதிரி போடுங்க. நல்லா ஷேப்பாக வரும். நான் கையாலையும் போடுவேன். அந்த ஃபுட்டேஜ் நான் போடலை இதில். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. மழை டைமில் இப்படி சுட சுட வடை செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது கூட பாயாசம், நான் பருப்பு பாயாசம் தான் செஞ்சுருக்கேன். அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுவும் தோலோட பருப்பு பாயாசம் தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மழை டைமில் இது மாதிரி சுட சுட வடை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோட பையன் இந்த வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்பான். வாங்க கைஸ், இப்போ இந்த டேஸ்டியான வடை அம்மா செஞ்சது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ பாருங்களேன், நீங்க இப்படி உடைக்கும் போதே இந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. வா, சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? இப்போ நான் இந்த மழை காலத்துல இந்த வடையை டேஸ்ட் பண்ண போறேன். செமையா இருக்கும் கைஸ். அந்த கிறிஸ்பினஸ், உள்ள இருக்கிற வெங்காயம் செம்ம டேஸ்ட் வருது. இந்த ஃப்ரைடு நான் இப்ப சாப்பிட போறேன், செம்ம என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் இந்த மழை காலத்துல இதை செஞ்சு செம்ம என்ஜாய் பண்றீங்க. தெரியல கைஸ், இப்ப 4-5 நாளா மும்பைல செம்ம மழை. ஒரு வாரமா மழை ரொம்ப பெய்யுது. நான் வெளியே ஸ்கூலுக்கு போனாலும் மொத்தமா நினைஞ்சிட்டு தான் ஸ்கூல்ல போய் உட்காரு, அவ்வளவு மழை பெய்யுது. சோ யார் யார் மும்பைல இருக்காங்க அவங்க ப்ளீஸ் சேஃபா இருங்க இந்த மழை காலத்துல. அப்புறமா நீங்க சென்னை, தமிழ்நாடுல இருந்து பாக்குறீங்க, ஒரு சின்னோண்ட லைக் கொடுத்துடுங்க. அங்கெல்லாம் மழை இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்கதான் மழை இருக்கு. அதனால நாங்க மழை டைம்ல சுட சுட இந்த மாதிரி வடை செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நாங்க என்ஜாய் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. Bye.